ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். எப்போவுமே 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு மார்க் எப்போவுமே அதிகமாக ஸ்கோர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் கொடுத்துருக்க 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, எக்ஸ்பிளைன் பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் எக்கனாமி வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்குது, ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். செகண்ட் கொஸ்டின் பார்த்தா ஹவு ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் ஆர் டிட்டர்மின் அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிஷன். இது நமக்கு 5th லெசனில் இருக்குது. இது இன்னொரு முறையிலையும் கேட்கலாம், மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன்லையும் கேட்கலாம். இதில் 4th கொஸ்டினில் கொடுத்துருப்பாருங்க, 42Bயில் கொடுத்துருக்குல, எக்ஸ்பிளைன் ஹவு ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மின் அண்டர் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன். இதில் செகண்ட் கொஸ்டினில் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் கேட்டிருக்கு. இன் 4th கொஸ்டினில் நமக்கு மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனில் கேட்டிருக்கு. இது ரெண்டுமே 5th லெசனில் இருக்குது. 5th லெசன் வந்து 2 5 மார்க் முக்கியமானது வருது. அண்ட் வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 43ல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் எக்யூப் மார்ஜினல் யூட்டிலிட்டி. இது செகண்ட் லெசனில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு செகண்ட் லெசன்லேருந்து லா ஆஃப் டிமாண்ட் படிச்சிருப்போம், டெமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி படிச்சிருப்போம். அதே மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். அண்ட் அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தா இலிஸ்ட்ரேட் த ரெக்கார்டியன் தியரி ஆஃப் ரெண்ட். ரெக்கார்டியன் தியரி ஆல்மோஸ்ட் நிறைய டைம் கேட்டாச்சு பப்ளிக் எக்ஸாமில். ஸோ அந்த கொஸ்டின் வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் உண்டு. அண்ட் 44ல் பார்த்தோம்னா லிஸ்ட் அவுட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐசோக்வாண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் டயக்ராம். அதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இலிஸ்ட்ரேட் த லா ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல். இது 3rd லெசனில் இருக்குது. இதுவும் கண்டிப்பாக நிறைய முறை வந்திருக்கு, வரதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ராங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. இது 7th லெசனில் இருக்குது, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்ட்ராங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி பல முறை நமக்கு பப்ளிக் எக்ஸாம்லேயே வந்திருக்கு. அண்ட் 46ல் பார்த்தா டிஸ்கஸ் த ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வ் வித் த சூட்டபிள் டயக்ராம். நம்ம அந்த 4th லெசனில் ஒரு சம் கண்டுபிடிச்சிருப்போம், டிவிசி டிஎஃப்சி, அதே லெசனில் தான் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே இதில் எழுதினாவே இதுக்கு கரெக்டாக இருக்கும். டிஸ்கஸ் த ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வ் வித் த சூட்டபிள் டயக்ராம். அண்ட் அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தா ரைட் எ பிரீஃப் நோட் ஆன் எ காந்தியன் எக்கனாமிக் ஐடியாஸ். ஸோ நம்ம இது ஒரு 7th or 8th லெசனில் இருக்கும்னு நினைக்கிறேன். காந்தியன் எக்கனாமிக் ஐடியாஸ், இதில் நேருவோட எக்கனாமிக் ஐடியாஸும் அந்த லெசனில் இருக்குது. இது ரெண்டுத்துலேருந்து கண்டிப்பாக ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பிரிங் அவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏஆர் அண்ட் எம்ஆர் கர்வ்ஸ் அண்டர் வேரியஸ் ப்ரைஸ் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த கொஸ்டினும் நிறைய முறை எம்ஆர் ஏஆருக்குரிய ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து லாஸ்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் எஸ்எஸ்ஐ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். எஸ்எஸ்ஐனா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இந்த கொஸ்டின் லாஸ்ட் 8th or 10th லெசனில் ஏதோ வரும். இந்த கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமான கொஸ்டின். பல முறை இந்த கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து இப்போ நான் கொடுத்த இந்த